பிழைப்பாங்க. உங்க காரியத்தை கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். அதை வெறுமையா தூக்கி குப்பத்தட்டுல போட்ட மாட்டார். நீ எனக்கு வேண்டாம், இந்த காரியம் நீ இருக்கிற அப்படின்ட்டு ஒன்று என்ன பண்ண மாட்டாரு, புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா. மனுஷர் தள்ளுவாங்க, அவங்க தள்ளுவாங்க, இவங்க தள்ளுவாங்க, வெறுப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் உன்னை தள்ள மாட்டார். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னது தான். ஹல்லேலூயா. சரிலாம் என் மனசில் ரொம்ப பட்டுச்சு. ஆண்டவர் பேசுறது அப்படியே டைரியில் எழுதி வச்சு அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நீ கூட அந்த அனுபவத்தில் நீங்கள் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறத என்ன பண்ணுங்க, ஒரு டைரி எடுத்து அதில் வசனத்தை எழுதி வச்சுங்க. அதை மறக்க மாட்டோம். கர்த்தர் பேசுகிறேன் எனக்கு நான் ஒரு நாள் ஞாபகம் வரும். அப்போ அந்த டைரியை அப்படியே பார்க்கும்போது இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார், எனக்கு கொடுத்தாரு, என்னோட பேசினார், என்னை நடத்தினார் சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவோம், இன்னும் நம்ம துதிக்க தோன்றும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சிம்பிளா சொல்றேன், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எல்லாம் வசனம் இது சொல்லுங்க, நான் பேஜ் நம்பர் சொல்லுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா தேவன் பேசுவார். 234வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் படிங்கம்மா. நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகள் படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேகத்திலிருந்த வஸ்திரம் பழதாய் போகவும் இல்லை, வஸ்திரம் பழசா போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அப்புறம் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகளுக்குள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமென். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் உனக்கு செய்யும் பொழுது அவரை நீ ஸ்தோத்தரிக்க கடவாய்.
கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் துதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கோதுமை வார் கோதுமை இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறார் இல்லையா. 8-9 வசனத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல 7வது வசனம் கூட அந்த 3 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. ரொம்ப செழிப்பா கர்த்தர் கொடுக்குறார். கொடுத்து உன்னை செழிப்பான தேசத்திலே, உன்னை அந்த நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ காலையில் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது என்னோடு கர்த்தர் பேசுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது செய்தியிலையும் கோர்வையாக வருகிறது. நம்ம சங்கீதம் 128 1வது வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம் அப்படின்னா, பயந்து அவர் வழிகளில், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு அவர் வழிகளில் சொல்றார், அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் இஸ் த பிளெஸ்ஸட். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கர்த்தர் சொல்றதை நான் சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ, என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இந்த 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பாருங்க, ஆகையால் வழிகளில் நீ நடந்து பயப்படும்படிக்கு ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை நீ கைக்கொள் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனையை நீ ஃபாலோ பண்ண. அப்படி நம்ம செய்யும் பொழுது உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லதை உனக்கு கொடுக்கிறார். நீ எதிர்பார்க்கிறத விட ஜாஸ்தியா ஆண்டவர் கொடுக்கிறார். நீ நினைக்கிறத விட ஆண்டவர் உனக்கு அதிகமா அவர் செய்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கொஞ்சம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட வாங்க பாருங்க, அவங்கள பாருங்க. ஆண்டவர் வந்து எகிப்து தேசத்துல புறப்படும் பொழுதே ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைக்கிற தேவன், அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, வாக்கு பண்ணாரு. ஆனா அந்த பாதி வழியில் அவர்கள் வரும்பொழுது என்ன சொல்றாங்க, ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த எங்களை சாகும்படிக்கு இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீங்களா என்று மோசை கேட்குறாங்க. ஆண்டவர் மோசை இடத்துல கேட்கும்போது அது யார் கேட்டது அப்படின்னு கேட்டா, அது கர்த்தர் கேட்டார். அப்போ கர்த்தர் கேட்டு மோசை கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நல்லா கவனிங்க, நீ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வா. இந்த மோசை ஆசரிப்பு கூடாரத்துக்கு சர்ச்சுக்கு வரும் பொழுது கர்த்தர் பேசுறாரு, நான் அவர்களுக்கு மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவேன். அவர்கள் கேட்ட காடைகள், அவர்களை கேட்ட மாம்ச உணவு நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்க, ஜனங்க நினைக்கிற காரியமும்
தேவன் நினைக்கிற காரியமும் கொஞ்சம் கம்பேர் பண்ண. ஜனங்க என்ன சொல்றாங்க? இங்க சாகும்படிக்கு கொண்டு வந்துட்டீங்களா, கர்த்தாவே எங்களை கொண்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி நெகட்டிவ் நினைக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற அவரை நான் கொண்டு போவேன். இதுதான் கர்த்தருடைய பிளான். இதுக்கு இடையில இந்த கர்த்தருடைய பிளானை இந்த ஜனங்க அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? ஆண்டவர் ஒன்று நினைக்கிறாரு, ஜனங்க ஒன்று நினைக்கிறாங்க. நீங்களாம் நீங்கள் நல்ல ஜனங்க, நீங்கள்லாம் விசுவாசித்து நடக்கிற உங்களும் சொல்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவ்வளோதான், நாங்கள் ஸ்தோத்திரம். இப்போ லேட்டஸ்ட் லாங்குவேஜ் மட்டன்னு வாங்க, அந்த மாதிரி வனாந்தரத்தில் என்ன ஆயிடுச்சு, நாங்கள்லாம் அவுட் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? இவங்களை கொண்டு போய் செழிப்பான, இப்போ படித்தோம் இல்லையா, இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்க போகிறேன் அவர் நினைக்கிறார். அப்போ இதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லணும். நீ ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கணும். நீ அதை பெற்றுக்கொள்ளணும், நீ எதிர்பார்க்கிறத நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடி. சும்மா இருக்காத. வசனம் சொல்லு, தாழ்வு காலத்திலே நம்ம என்ன செய்யணுமா? சிந்தனை செய். தாழ்வு காலத்தில் ஏன் இந்த தாட்சி வந்துச்சு? ஏன் இந்த குறைவு ஏற்படுது? ஏன் இந்த சமாதான குறைவு ஏற்படுது? நீ என்ன பண்ணு? சிந்தனை பண்ணு. சும்மா அப்படியே போகிறதும் வர்றதும் அப்படியே நினைக்காம கொள்ளாம நம்ம இருக்கக்கூடாது. நம்மளாம் யாரு? ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்க மேல கர்த்தருடைய முத்திரை இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் என்கிற ஆவியான உங்களுக்குள் இருக்கிறார், உங்களை நடத்துகிறார். அதுதான் சொன்ன முதல்ல, உங்களை நடத்துகிற தேவன், நடத்துகிற கர்த்தர். நம்மள நடக்கல. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க அம்மா கேட்டாங்க. எங்க அம்மா இன்னும் ரசிக்கப்படல. நல்ல பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஆமே. அவங்க கேட்குறாங்க, எப்படி நீ சபையை கட்டுற? ஆமே. நீயும் வேலைக்கு போல, உன் ஒய்ஃபும் வேலைக்கு போல, பசங்களும் வேலைக்கு போல, எப்படியா சபையை கட்டுற நீ? அவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அது? சபையை நான் கட்டல, கர்த்தர் கட்டல. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனா வாய்க்கால அவங்களுக்கு அது ஆச்சரியம். அவங்களுடைய சிந்தனை நோக்கெல்லாம் என்னது? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஐடி ஃபைல் பண்ணணும், ஐடியை வச்சு லோனை வாங்கணும், லோன் வாங்கின பிறகு மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுதான் அவங்களுடைய சிந்தனை. ஆனால் காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண, இதெல்லாம் அவங்க சிந்திக்கிறாங்களா? நினைக்கிறதே இல்லையே. இதுதான் உலகத்துக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். புரியுதா? இப்போ சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆவிக்கு, அதாவது உலகத்திலிருந்து ஆவிக்குரிய ரீதியில ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்துட்டோம், சரியா? ஆமேனா? உலகத்தில் இருந்தோம், இப்போ சபையில் வந்தாச்சு, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம், இயேசு ஏற்று இப்போ சாட்சி சொன்னாங்க சிஸ்டரு, நோயிலிருந்து கர்த்தர் என்னை குணமாக்கினா இவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து நான் ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனு சொல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக சொல்கிற காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியில் வந்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எதை நினைக்கணும் அப்படின்னா,
ஆவிக்குரிய காரியங்களை நினைக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய காரியங்கள். என்னது ஆவிக்குரிய காரியங்கள்? என்னது ஆவிக்குரிய காரியம்? பிரதர்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நான் சொன்னேன், விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய காரியம், ஊழியம் ஒரு ஆவிக்குரிய காரியம், சமாதானம் ஒரு ஆவிக்குரிய காரியம், சந்தோஷம் ஒரு ஆவிக்குரிய காரியம். இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இதை சொல்லும் போது எனக்கு வசனம் ஞாபகம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கணும். கடைசியாக சகோதரர், நல்ல கவனிங்க சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி, நல்ல எடுத்துக்கிட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல 273 எடுத்துக்கங்க, எடுத்துங்க, படிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். என்னிடத்திலே நீங்கள் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த ஆவிக்குரிய ரீதியில் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு இந்த சிந்தனைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற இந்த வசனங்களை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்க, யோசிச்சு பார்க்க. எஸ்ரா முதல்ல என்ன பண்ணனா, எஸ்ரா யார் தெரியுமா? எஸ்ரா யார்? வேதபாரகன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? படிங்க எஸ்ரா புஸ்தகத்துல. வேதத்தை கற்றான், அதை கை கொண்டான், பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசித்தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? வேதத்தை ஆராய்ந்தான், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். ஆமென். பிரதர்ஸ், உன் இருதயம் பக்குவப்பட்டிருக்கா? கர்த்தருடைய வேதத்துல நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கா? பிரைஸ் காட். நீ இவைகளை சிந்தித்துக் கொண்டிரு, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இரு அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீ கவலை அதே யோசனை பண்ணிருப்பா, ஒரே இடத்துல உட்கார்ந்து இரு, நீ அழுது நேருன்னு சொன்னார் ஆண்டவர். இல்ல ஓடிட்டே இருன்னு சொன்னாரா? நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை மனசுல நம்ம வச்சிட்டோம்னா அது மனசை விட்டு சீக்கிரமா போறது கிடையாது. கரெக்டா? அதையே வருஷ கணக்கா மாச கணக்கா அதே என்ன பண்றது, சைக்கிள் மாதிரி ஓடின்னு இருக்கும்.
மைண்டுக்குள்ள. கரெக்டா? ஆண்டவர் அப்படியா சொன்னார்? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லல, நீங்க சொன்னாருன்றீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லாததை ஏங்க நம்ம செய்யணும்? ஆண்டவர் சொல்லாததை ஏன் நம்ம செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தா மகிமை காண. ஆவிக்குரிய காரியங்களை நீ சிந்தனை பண்ண. ஆமென். உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. காண்கிறவைகள் எவைகளோ அவைகள் அனித்தியம், காணாதவைகள் எவைகளோ அவைகள் நித்தியம். ஒரு முறை தாமஸை பார்த்து சொன்னார், தாமஸ், நீ கண்டு விசுவாசிக்கிற, ஏன்னா நீ பார்த்துட்ட, என் கரங்கள் இருக்கிற இந்த காயங்களை நீ பார்த்த, என் விழாவில் இருக்கிற காயங்களை நீ பார்த்து நீ என்ன பண்ற? இப்பொழுது நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு நீ விசுவாசிக்கிறப்பா இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்ப என்ன சொன்னாரு? கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வாங்க. உலக காரியமான சிந்தனைகளை கொஞ்சம் விட்டுட்டு, மற்றவங்க செய்வாங்க, எல்லாம் யோசிப்பாங்க, மற்றவங்க பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், திறமை எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன திறமை இருக்காது? அறிவு இருக்காது, ஆற்றல் இருக்காது, திறமை இருக்காது. ஆனால் ஒன்று இருக்கும், கர்த்தர் நம்மளோட இருப்பார். எல்லா ஆற்றலையும் வச்சா இந்த சபையை நான் கட்ட ஆரம்பித்தேன், ஒன்றுமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாருன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அது உன் பிஸ்னஸாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எது ஒன்றும் நம்ம எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்ய வரல? செய்ய வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னாருன்னு செய்ய. கர்த்தர் உங்களை படிக்க வைக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரா? கர்த்தர் ஒரு நல்ல வியாபாரத்தை ஆண்டவர் தந்தாரா? ஆண்டவர் கொடுப்பாரானால் உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு தோல்வி கிடையாது, உனக்கு ஜெயம். இதை விட்டுட்டு நீங்க வலது பக்கமும் சாய வேண்டாம், இடது பக்கமும் சாய வேண்டாம், பின்னால பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நீ முன் நோக்கி ஓடு. மார்ச் ஃபார்வர்ட். ஒரே இடத்துல தேங்கி நிற்காத. உபாகமம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் 1:6 படிங்க. ஓலேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திருப்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்தில் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், ஒரே இடத்துல இருந்தது போதும், ஒரே காரியத்தை சிந்தித்து கொண்டிருந்தது போதும்.
ஒரே காரியத்தை கவலைப்பட்டு கொண்டிருந்தது போதும், புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ரெண்டு 3 படிங்க. சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கு ஆகமம் 2:3. நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்க திரும்பியா. அல்லேலூயா. போ, மார்ச் ஃபார்வர்ட், கிளம்பு. ஒரே இடத்துல தேங்கி தேங்கி அழுத்து இருக்காத. நீ கர்த்தரோடு பேசுற. நீ இங்கிருந்து போகும்போது ஒரு புது மனுஷனா நீ போகணும். நீ அப்படியே வந்த வண்ணமா போகக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, ஒரே இடத்துல தங்கினது, ஒரே காரியத்தை சிந்தித்தது போதும்யா, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? புதிய காரியத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. புதியவைகளை செய்கிறவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரே இடத்துல, அதே இடத்துல பல வருஷமா பல நாட்களா அப்படியே இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இல்ல திருப்பி அவங்கள திருப்பிட்டார் கர்த்தர். உன்னை திருப்பிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்க திருப்பத? செழிப்பான தேசத்துக்கு உன்னை திருப்பி போகிறார். ஹல்லேலூயா. அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் உன்னை திருப்பி கொண்டு போவார். அங்கே மாதுளம் சிறைகளும் திராட்சை கொடிகளும் நிறைந்த ஒரு தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் செழிப்பாய் தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. 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 இதுதான் நம்முடைய கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல உன்னை இழந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அது அவங்களுக்கு தீர்வு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆண்டவரை துதிக்கணும். எதுக்கு துதிக்கணும் தெரியுமா? அந்த கஷ்டத்திலே நம்மளை விட மாட்டாரு. அவர் நம்மை திருப்புகிற தேவன். திருப்பி உங்களை கொண்டு போவார். வேற திசைக்கு தேவன் கொண்டு போவார். ஒரே திசையில இல்லை, வேற திசைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை கொண்டு போவார்? படிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6. ஆகையால் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு இப்படி கை கொண்டு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஒரே இடத்துல போட மாட்டாரு. பிரைஸ் எல்லாம் போட்டாலும் தேவன் அவர்களே. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வழி. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க கர்த்தருடைய வழியை அறிந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உலகத்திலே இருக்காதீங்க. உலக காரியங்களை யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொல்ல, இதோ உன் வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை நான் செய்வேன். உன் கண்கள் ஆச்சரியப்படும்படிக்கு, நீ கரம் உயர்த்தி துதிக்கும்படிக்கு, உன் இருதயம் பூரிக்கும்படிக்கு அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உன்னை அழைச்சாரு. அதுக்கு தான் உன்னை அழைச்சாரு. அல்லேலூயா. கவலைப்படுறதுக்கு அழைச்சாரு கர்த்தர். கவலையிலிருந்து தூக்கி எடுக்கிறதுனால கர்த்தர் அழைச்சாரு. பாரத்தோடு இருக்குவா கர்த்தர் அழைச்சாரு. பாரத்திலிருந்து தூக்கி எடுத்து உனக்கு சமாதானத்தை கொடுத்தால கர்த்தர் அழைச்சாரு. தரித்திரத்திலே இருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைச்சாரா? தரித்திரத்தை உன்னை செழிப்பாய் தேவன் மாற்றும்படி தானே கர்த்தர் உன்னை அழைச்சாரு என்கிற அந்த அறிவு. அல்லேலூயா. 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 என்று கர்த்தருடைய வழிகளை நீ அறிந்து கொள்வாயானால், அவருக்கு பயந்தவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளும் பொழுது, கர்த்தர் இவைகள் எல்லாம் உனக்கு ஏராளமாய் தாராளமாய் கட்டவிழ்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அந்த மலை நாட்டில் சுற்றி திரிந்தது போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, உபாகமம் 7:1 படி. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனப்பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். என்ன சொல்றாரு கர்த்தர்? நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி அந்த ஜாதிகள், ஜனம் பெருத்த ஜாதிகள் ஆகிய எய்த்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை என்று கர்த்தர் சொன்னார். எத்தனை ஜாதியா? 7. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 ஜாதிகள் யாரு அப்படின்னா, அவர்கள் புறஜாதி, தேவனை அறியாத ஜாதி. இவர்களை நீ என்ன பண்ணு? துரத்தி விடும்போது, அந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும் போது அவங்க என்ன செய்தாங்களோ அதுபடி நீ என்ன பண்ணாத, நீ செய்யாத. ஆமென். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நீ என்ன பேசாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, உன் குமாரத்திக்கு, அதாவது உன் குமாரத்திக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும், என்ன சொல்றாரு, அவர்களோட சம்பந்தம் கலக்காத. அந்த 7 ஜாதிகளோடு நீ என்ன பண்ணாத, கல்யாணம் பண்ணாத, உன் பொண்ணை கொடுக்காத, உன் பையனை கொடுக்காத. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். எதிலிருந்து விலக பண்ணுவார்கள்னா, கர்த்தருடைய வழியிலிருந்து அவர்களை விலக பண்ணும். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அந்த ஜாதியோடு கலக்காத, சம்பந்தம் பண்ணாத, அவன் முறைகளை நீ சொல்ல. ஆமென். தேவனுக்கு மகிமை. இது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. அப்படி செய்யாம அப்படி நீ நடந்து வருவாயானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனம் படிங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதில் ராஜாவான பார்வோனின் கையில் இதுல படிங்க. 6 படிங்க. 6 படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. சகல ஜனங்களிலும் நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. நீங்க திரட்சியா இருக்கும்போது கர்த்தர் உங்க மேல என்ன பண்ணல, அன்பு வச்சு உங்களை தெரிஞ்சுக்கல. நீங்க சாதாரணமா தாழ்மையில நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்தார்.
ஆண்டவருடைய வழி என்ன தெரியுமா? பெரிய ஜாதியை இன்னும் பெரிய ஜாதியா மாற்றுகிற தேவன் அல்ல. ஆண்டவருடைய வழி எது தெரியுமா? கொஞ்சத்தை அதிகமாக்குகிறவர் தான் நம்முடைய தேவன். அதுதான் அவருடைய வழி. இங்க ஜனத்தை கொஞ்சம் ஜனத்தை அதிகமா மாத்துறாரு, அங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் அதிகமா மாத்துறாரு. எலிசாவுடைய காலத்துல ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அதை எலிசா ஆசீர்வதித்தான். அந்த குடத்துல இருக்கிற எண்ணெய் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அவங்க கிட்ட இருக்குது ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்ககிட்ட இருக்குது ஒன்னே ஒண்ணுதான். நீ அதை நினைச்சு கொஞ்சத்தை கண்டு குழம்பாது, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. இந்த பாட்டை போன வாரம்லாம் பாடிட்டு இருந்தோம். அல்லேலூயா. சபை கட்ட கட்ட பைசா கையில காலி ஆகினே இருக்குது. பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிக்கினே இருக்குது. சில நேரத்தில் அந்த சிந்தனை வருது, ஆனா சிந்தனையோடு கூட இந்த பாட்டும் வருது. அல்லேலூயா. இந்த பாட்டையும் கர்த்தர் கொடுத்து தேட்டி கொடுத்து தேவன் நல்ல தேவன். எனக்கு அவர் நல்லவரா இருக்கிறார். நான் ருசிக்கிறேன். எப்ப தெரியுமா ருசிக்க முடியும்? கொஞ்சத்திலிருந்து அதிகமா வரும்போது தான் நம்ம மனசு என்ன ஆகும்? சந்தோஷப்படும். அப்பதான் அங்கதான் நீ கர்த்தரை ருசிப்ப. நீ திரட்சியா இருக்கும்போது உனக்கு இன்னும் கொடுத்தனா நீ ருசிக்க மாட்ட. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க காலில் போட்டாங்களாம். யெஷூரன் நினந்துண்ணி இருதயம் கொடுத்து காலினால் எட்டுவதை தானா. அதனால நீங்க இருக்கிற நிலையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அதுக்காக கர்த்தர் சோதனை பண்ணு. எனக்கு கௌரவம் போச்சு, என்னை மதிக்கல சொல்லாத. நீ கர்த்தருக்காக வாழ்ற, உனக்காக இல்லை. உனக்குள் வாழ்கிறவர் இயேசு. நான் இல்லை, நான் என்னைக்கோ மறிச்சிட்டேன். உன் கௌரவம் குறைவுன்னு நீ நினைக்காத. உன்னை மதிக்கல நீ நினைக்காத. கர்த்தர் உன்னை பார்க்குறாரா, அது போதும். அவரை ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டு நீ பரலோகம் போயிடுவ. நீ உலக பிரகாரமா நீ போய் நினைச்சுக்கிட்டு அதை பண்ண இதை பண்ண நீ நினைச்சின்னா இங்கேயே தான் உட்காந்துக்கணும். உன்னை அழைத்தவர் உன்னதத்துக்கு தேவன் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கண்கள் மாறட்டும், சிந்தை மாறட்டும், நம் இருதயம் மாறட்டும். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுக்காக வாழாத, கர்த்தருக்காக வாழ. அவர் உன்னை நடத்த வல்லவர். கரம் பிடித்தவர் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உனக்கு சாப்பாடு கொடுக்குறாரா? துணிமணி கொடுக்குறாரா? தங்க ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரா? உன் சொந்தங்கள்லாம் வந்து ஐயா இவங்க இப்படி இருக்கிறாங்களே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறித்து நீ கொல்லப்படாத. அவங்களோட கர்த்தர் இல்லைங்க, உங்களோட கர்த்தர் இருக்காருங்க. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு. அடிக்கிறவர் போயிட்டார் போல. பிரைஸ்கா எஸ்கேப் ஆகுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. அப்பாவின் புகழை பாடுங்க, நல்ல கைதட்டி. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்பொழுது வாழ்வாய் சுகத்தோடு. உறவாடு, எப்பொழுது வாழ்வாய்
மகிழ்ந்து களிக்கூறு மகிழ்ந்து களிக்கூறு தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. திகையாத கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு. கொண்டாடுங்கயா. குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு. கொடுப்பாரு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு. ஆமென். மன்னவன் இயேசு நடுவில் செய்திடுவார். மன்னவன் நடுவில். ஆமென். எது திரும்ப திகைக்கும்? பைபிள்ல எது திகைக்குன்னு போட்டிருக்கு தெரியுமா? யார் சொன்னது? சூப்பர். அது பெரிய நம்மளெல்லாம் காட்டிலும் இடம் அதிகமாக உள்ளது, சைஸ்லையும் பெருசா இருக்கிறது. அவ்வளோ பெரிய திமிங்கலம் அவ்வளோ பெருசா இருந்தாலும் அது மனசுக்குள்ள என்ன பண்ணுதான்? திகைக்குதான். அதுதான் திகைக்கும். ஆனா நீ திகைக்க மாட்ட. கர்த்தர் சொல்றார், திகையாதே, நான் உன்னுடைய தேவன். ஆமென். இந்த வாக்குறுதியை பிடிச்சி நீங்க பிடிச்சிக்கிட்டு போங்க. இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சு. கர்த்தர் அருமையான வசனங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. என்ன, கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கு. அவரே உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க வந்தார். மூடி நம்ம ஜெபிப்போமா? நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, கோடா கோடி நன்றிகள் அப்பா.